ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நீங்கள் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இதனால தான் நமக்கு பிரச்சனை, அதனால தான் நமக்கு பிரச்சனைன்னு மாற்றி மாற்றி ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலும் மந்தமான மனநிலையிலும் நீங்கள் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, உபயராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான ஒரு சில சிக்கல்கள், மெயினாக வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட அதிகமான ஒரு சில சிக்கல்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதனால தான் நிம்மதி இல்லை அப்படின்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து நீங்கள் வந்து ஓடுறீங்க இல்லையா, வாழ்க்கையில் வந்து பிறந்தீங்க, ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து இதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று, அது எதுவானாலும் இருக்கட்டும். அதாவது கார் வாங்கினா நமக்கு நிம்மதி, வீடு வாங்கினா நமக்கு நிம்மதி, கல்யாணம் பண்ணால் வந்து நிம்மதியாக இருப்போம், குழந்தை இருந்தால் நிம்மதியாக இருப்போம், அடுத்தடுத்து வந்து நம்ம பணக்காரனாக இருந்தால் ஒரு 4 பேருக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொன்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து அவங்கவுங்க துறையில் சாதிக்கணும், சாதித்தா வந்து நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது சாதிக்க முடிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சாதிக்க முடியல, அது அப்புறம் கதை. ஆனால் சாதித்தாலும் உங்களால் வந்து அந்த நிம்மதியை வந்து அனுபவிக்க முடியுதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிம்மதியை அனுபவிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் உங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கேட்டால் என்ன பதில் வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் இல்லைன்ற பதில் தான் அதிகமாக வருது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் முதல் நிம்மதியாக இருக்கிறீங்களா இல்லையான்றதை ரொம்ப கவனத்தில் நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கடன் நோய் எதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இருக்கிற விஷயத்தையுமே உங்களால் நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு உடம்புல வந்து நோய் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உடம்புல நோயினா ஏதோ ஒன்று, அது பெருசாகவும் இருக்கலாம், இல்லை சின்னதாகவும் இருக்கலாம். உடம்புல வந்து ஏதாவது ஒரு ரணம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கோலில் அச்சீவ்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்கள் உடம்பை முதல்ல சரி பண்ணணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஓடி 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 எதை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா கூட, உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. அதாவது முழுசாக அனுபவிக்க முடியாது. அதோட முழு நற்பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுமான்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உடம்பு தான். ஓகேங்களா? உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாமே வந்து பின்னாடி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உடம்புல வந்து எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா உடம்புக்கு தான் கொடுக்கணுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது தப்பு இருக்குது உங்களுக்கு வந்து, சில பேருக்கு என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு தெரியும் இந்த பிரச்சனை நம்ம இதை பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை நமக்கு வருது உடம்புல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ வேறு ஏதோ ஒன்று நினச்சி அவங்களே ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஏதோ ஒன்று அப்படி கிடையாது. அதை ஓடாதீங்க. ஓடுறதை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை வந்து கெடுக்கிற விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ
அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இது ஓகே. இருக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது. அதை வந்து கட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றா கட் பண்ணி பாருங்கள். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதனால தான் நமக்கு பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டு கூட உங்களால் வந்து அதாவது ஆல்ரெடி இருக்குது, நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிற விஷயம் இருக்கிறதும் கூட வந்து அதை நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றீங்க இல்லையா, அதை வந்து நிம்மதியாக சாப்பிடுவீங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் திருப்தி அப்படின்றது வரும், நிம்மதி அப்படின்றது வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இருக்குது, வண்டி ஓட்டணுன்னாலும் ஒரு எனர்ஜி வேணும், ஒரு காரோ ஒரு பைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களோ. ஸோ நீங்கள் வந்து அதுக்கே உங்களுக்கு உடம்பு வந்து ஒழுங்காக இல்லை, சிந்தனை ஒழுங்காக இல்லை அப்படின்னா அதை ஒழுங்காக ஓட்ட முடியும், ஆனால் ஒழுங்காக ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னாவே உடம்பு அப்படின்றது ஒழுங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, ஓகேங்களா. ஸோ கடனில் சிக்காதீங்க. கடனில் அதை வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா நான் கடனில் சிக்கிட்டிங்கன்னா நல்ல நேரத்துலையுமே உங்களால் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படின்றது தான். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட கடனில் சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. அது இருக்கே 1ஆந்தேதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், 1ஆந்தேதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், இஎம்ஐ வந்தால் என்ன பண்ண போகிறோம், ஸோ இவங்க ஃபோன் பண்ணால் என்ன பண்ண போகிறோம், அவங்க சும்மா கூட பண்ணியிருப்பாங்க நார்மலாக. ஸோ அதுக்கு தான் பண்ணுறாங்களோ என்னவோ நீங்கள் பயந்து அடிப்பீங்க. உங்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க, கடன் கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பீங்க. சும்மா ஃபோன் அவங்க கரெக்டாக தான் அடைச்சிட்டு வருவீங்க. மாதம் நீங்கள் கரெக்டாக அடைச்சிட்டு வரீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ கூட அவங்க ஃபோன் பண்ணால் சும்மா இதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்களோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். அப்புறமா இப்போ ஃபோன் அட்டன் பண்ணால் அவங்க ஏதோ வேறு எதுக்காக கூட அவங்க ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கடனில் சிக்கிட்டிங்கன்னா இருக்கிற சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாது. இருக்கிற உங்களுடைய வஸ்துக்கள், அதாவது ஒரு நிம்மதியான சட்டை ஃபேண்ட்டை ஒழுங்காக போட முடியாது. வேறு ஒரு விஷயங்கள் வந்து ஒழுங்காக நீங்கள் நிம்மதியாக பண்ண முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அப்பயும் சட்டை ஃபேண்ட்டு போட தான் போகிறீங்க. நீங்கள் பிடிச்ச உடையை உடுத்தினாலும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. 3வது வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் தனுசு அப்படி ஒவ்வொரு ராசிக்குமே அதோட சிம்பிள்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அது வந்து அந்த ராசிக்காரர்களுடைய தன்மையை தான் குறிக்கும், ஓகேங்களா. இப்போ ஒரு மேஷ ராசிக்காரங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க, அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ இருப்பாங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆடு தான் அந்த மேஷ ராசியோட சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து தனியாக வாழாது, கூட்டமாக தான் வாழும், ஓகேங்களா. ஒரு ஆடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற ஆடு எப்படி போதோ, அந்த கூட்டமாக இருக்கிற ஆடு எப்படி போதோ அப்படி தான் போகும், தனித்து இயங்க மாட்டாங்க. 2வது வந்து சேட்டைங்க ரொம்ப அதிகமாக பண்ணும், ஓகேங்களா. சும்மா இருக்காது. ஒரு ஆடு மேலே ஏறும், சண்டை போடும், ஏதாவது ஒன்று சில்மிஷம் பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டே போவோம். ஆனால் தனியாக போகாது. நீ போ, நான் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை நீ பாருன்ட்டு போகாது. அந்த மாதிரி மேஷ ராசிக்காரர்களோட குணம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாவது கூடவே வாழ்வாங்க, ஃபேமிலியோடு தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ஃபேமிலியை விட்டுட்டு போக மாட்டாங்க. உள்ளே 1000 சண்டை இருக்கும், ஆனால் விட்டுட்டு போக மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அதே மாதிரி முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சும்மாவே வந்து சீன்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தன்மை. அது மாதிரி வந்து இந்த ஒரு ராசிக்கு ஒவ்வொன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் தனுசு பார்த்தீங்கன்னா வில் வந்து விடுற மாதிரி இருக்கும். வில்லு தான் வந்து உங்கள் ராசியோட ஒரு முக்கியமான சிம்பிள். இது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மாவே வந்து இன்னொருத்தரை வந்து எதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்றத குறிக்குது. அதாவது வில் சொல், அதாவது சொல்ல வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி சொல்கிறது, பட்டுன்னு பேசுகிறது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறது, எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு பேசுகிறது. அதாவது நீங்கள் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பகைமையை வளர்க்கும். அதாவது எதிர்த்துட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாரையுமே நீங்கள் எதிர்த்து பேசிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. மற்றவங்க கதையை விட்ருங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிம்மதி அப்படின்றது போயிடும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதாவது நீங்கள் வந்து கரெக்டு தப்புன்னு பேசுவீங்க, அது வேணான்னு சொல்ல வரேன், ஓகேங்களா. கரெக்டு தப்புன்னு பேசி என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு அது தேவையே படலையே,
ஓகேங்களா? ஸோ அதை பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அது போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ அதை விட்டுட்டு அதுவும் இல்லாமல் இங்கே முக்கால்வாசி பேர் எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அறிவாளியாக நினச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் தான் அறிவாளி, இதுதான் கரெக்டுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடும். இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயே வந்து தேவையில்லாமல் வந்து எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வந்து எதிர்த்து பேசிகிட்ருக்கீங்க. கரெக்டாக தான் இருக்கும், ஆனாலும் பேசாதீங்கன்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல காலத்துலேயுமே உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆக்சுவலாக சொன்னதுலேயே வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன். ஓகேங்களா? இது ஒன்று, 3மே முக்கியம்தான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 3 விஷயத்தில் நீங்கள் சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கும். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்கள் நிம்மதி உங்கள்கிட்ட இருக்காது. அதே மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது நடக்கிற தசா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னா இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா? நடப்பு தசை சரியில்லை, ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் தூண்டி விட்டு தான் உங்கள் நிம்மதியை வந்து அது கெடுக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது நிச்சயமாக கிடச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.